உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்தது இல்லை. உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. ஆதலால் நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இவ்வுலகில் அனைத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் ஒன்றையும் பற்றி கொள்ளக்கூடாது. கடனாக தந்துள்ள ஆத்மாவுக்கு தீங்கு வரக்கூடாது. 1 பேதுரு 2:11 சொல்கிறார், நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆத்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டு விடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கடவுளுக்கு இந்த பூமி சொந்தம். கொஞ்ச காலம் இப்பூமியில் வாழ ஆண்டவர் நமக்கு கடனாக ஆத்மாவே தந்துள்ளார். அந்த ஆத்மாவுக்காக உடலும் தந்துள்ளார். கடவுள் நம் ஆத்மாவை தூய்மையாய் காத்துக்கொள்ள தந்துள்ள கட்டளைகளையும் வழிமுறைமைகளையும் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஆத்மா தூய்மை காக்க வேண்டும். சாலமோனின் ஞானம் 15:8 கூறுகிறார், அவர்களே சிறிது காலத்துக்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களை திரும்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மண்ணுக்கே திரும்பி போகிறார்கள். நாம் இஷ்டப்படி காலாகாலமாக வாழ்வோம் என்ற எண்ணத்தில் வாழக்கூடாது. சாலமோனின் ஞானம் 2:23 கூறுகிறார், கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பில் சாயலில் அவர்களை உருவாக்கினார். அழியாமை என்பது நிலை வாழ்வு. அது கடவுளோடு கூட பரலோக வாழ்வு. சபை உரையாளர் 12:7 கூறுகிறார், மண்ணிலிருந்து எடுத்த உன் உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் ஆத்மா அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரே நினை.